அனைவருக்கும் என்னுடைய பணிவான பசுமை வணக்கங்கள். வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு மற்றும் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய கனவு திருப்பூர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சிகளில் திருப்பூர் மாநகராட்சி ஒரு முன்னோடியாக மாநகராட்சியாக திகழ வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பொறுப்பேற்று எங்களுடைய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். தற்போது ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தின் சார்பிலே அது காணல் நீரா இல்லை நனவாகும் கனவா என்கின்ற ஒரு கோரிக்கையை எங்களிடத்திலே வழங்கி இருக்கின்றார்கள். இப்படி திருப்பூர் மாநகராட்சியை ஒரு முன்னோடி மாநகராட்சியாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமா என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய இதே கனவோடு அது காணல் நீரா அல்லது நனவாகும் கனவா என்கின்ற எண்ணத்தோடு எங்களுடைய பணியை தொடங்கி வேகமாக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற வேளையில் நிச்சயமாக அது காணல் நீரல்ல, அந்த கனவு மெய்ப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வெற்றி அமைப்புடைய நிறுவனர் பல்வேறு திட்டங்களை 2001 துவங்கி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திருப்பூர் பகுதியினை மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் அனைவருக்கும் ஒரு உந்துதலாகவும் ஒரு உறுதுணையாகவும் இருந்து இந்த திட்டங்களை முன்னெடுத்து இன்றைக்கு ஏறத்தாழ 13 லட்சம் மரங்களை நடவு செய்து அதை தொடர்ந்து கண்காணித்து அந்த திட்டம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வெற்றி அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவராம் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு நிகழ்வுகளிலும் இந்த திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கும் திருப்பூருடைய வளர்ச்சிக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கோபாலண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வுலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மளிடத்திலே பகிர்ந்து விடைபெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருப்பூர் மாநகராட்சியுடைய துணை மேயர் மரியாதைக்குரிய அண்ணன் MKM பாலசுப்ரமணியம் அவர்களே, இன்றைக்கு திருப்பூருக்கு ஒரு சிறப்பு பல்வேறு திட்டங்கள் திருப்பூர் பகுதிகளில் கடந்த காலங்களில் விடுபட்ட பணிகள் அனைத்தும் இன்றைக்கு வேகம் எடுத்திருக்கின்றது. அந்த திட்டங்களை முனைப்போடு தான் பொறுப்பேற்ற நாள் முதல் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக ஐ எம் ஹியர் டு டூ இட் என்ற முனைப்போடு இன்றைக்கு திருப்பூர் பகுதிகளில் பல்வேறு பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் அல்ல, மூல காரணமும் முழு காரணமும் மரியாதைக்குரிய திருப்பூர் மாநகராட்சியுடைய ஆணையாளர் அன்பிற்குரிய சகோதரர் கிராந்திகுமார் பாடியவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கு கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாநகராட்சியுடைய புதிதாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களே, இந்த பகுதியினுடைய முன்னோடிகள், அன்பிற்குரிய எங்களுடைய குடும்பத்தோடு நீண்ட என் தந்தையோடும் சரி எங்களுடைய குடும்பத்தோடும் நீண்ட கால எங்களுடைய பயணம் என்பது அவர்களோடு இருந்திருக்கக்கூடிய பயணம். இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாமா பழனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய மாமா ஈஸ்வரன் அவர்களே, சின்ன காளிபாளையம் ஊராட்சியினுடைய பொறுப்பாளர்களே, அண்ணன் வந்தோன்னு சொன்னார் தலைவர் கலைஞர் அவருடைய அன்பு உடன்பிறப்புகளே, இந்த நிகழ்வுகளை பங்கு கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சொந்தங்களே, அந்த ஸ்பெஷல் இன்வைட்டி டியர் ஷியாம் சார், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுகளை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் நிச்சயமாக ஒரு முன்னோடி மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்று முனைப்போடு நம்முடைய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக திருப்பூர் மாநகராட்சியை ஒரு பசுமை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் வழிகாட்டுதலும் இன்றைக்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நேற்றும் கூட மாண்புமிகு தளபதி அவர்களை சந்தித்துவிட்டு நம்முடைய நகர்ப்புற அமைச்சர் அவர்களை சந்தித்து 2 கோரிக்கை மனுக்களை அவர்களிடத்திலே சமர்ப்பித்தோம். அது அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு இயற்கை ஆர்வலராக இன்றைக்கு அதனுடைய டிஸ்போசல் என்பது திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் இன்றைக்கு பாறை குழிகளில் நிரப்பப்படுகின்றது. அதற்கு முதல் எதிர்ப்பு நிச்சயமாக என்னிடத்தில் தான் அது கிளம்ப வேண்டும் என்று எண்ணுகின்றேன். காரணம், அப்படி அந்த பாறை குழிகளில் நிரப்பப்படுகின்ற திடக்கழிவு என்பது ஒரு மழைப்பொழிவு ஏற்படுகின்ற பொழுது எதிர்காலத்தில் அது நீர்நிலைகளை அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்றைக்கான அதற்கு நமக்கு மாற்று வழியில் என்கின்ற காரணத்தினால் அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகின்றது. அதனுடைய தாக்கத்தை நம்முடைய தமிழக அரசு நன்கு உணர்ந்திருக்கின்றது. இப்படி அந்த முதல் கோரிக்கை அவர்களிடத்திலே வைத்தபோது உடனடியாக சென்னை மாநகர ஆணையரை தொடர்பு கொண்டு திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த பயோ CNG பிளான்ட்டை பார்வையிடுவதற்கு ஏற்பாடு செய்து தருமாறு அவருடைய குடும்ப நிகழ்விலே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டாலும் கூட உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அந்த பயோ CNG பிளான்ட்டை பார்வையிட்டு அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அனுமதியை உடனடியாக வழங்கினார்கள். நம்பிக்கையோடு சொல்லுகின்றோம், இன்றைக்கு வெற்றி அமைப்பு திருப்பூர் பகுதிகளில் இன்றைக்கு இந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றார்களோ அதே போன்று திருப்பூருடைய வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 30-35 ஆண்டுகளில் ஒரு 40 ஆண்டுகளில் ஒரு குறுகிய காலகட்டத்தில்
திருப்பூர் தொழில் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு டாலர் சிட்டி என்கின்ற அந்தஸ்தை மாநகரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திருப்பூர் தொழில் முனைவோருடைய அர்ப்பணிப்பு. எத்தனையோ சோதனைகளை நம்முடைய தொழில் சந்தித்து வந்தாலும் கூட எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சோதனைகள், ஏற்றத்தாழ்வுகள், இன்றைக்கு வெற்றியாளர்களை மட்டும் இன்றைக்கு நாம் போற்றுகின்றோம். இந்த திருப்பூர் தொழிலில் எத்தனையோ தொழிலதிபர்கள் இன்றைக்கு அவர்களுடைய முகவரியை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள். எத்தனையோ சிரமங்களுக்கிடையே இந்த தொழில் இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அதற்கு மூல காரணம் தொழில் முனைவோருடைய அர்ப்பணிப்பு. அவர்களை இந்த தருணத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அதே போல திருப்பூர் மக்களுடைய வந்தோரை வாழ வைக்கின்ற ஊர் திருப்பூர். இன்றைக்கு திருப்பூர் தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து திருப்பூருக்கு சென்றோம் என்றால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையோடு வந்து திருப்பூருடைய வளர்ச்சியில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வையும் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இந்த தருணத்தில் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சார். பிசைட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அவர் திருப்பூர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் and among from our Tirupur community, so we have got volunteers from all over the world now. I think it's a very good initiative from Dr. Shyam sir. So let us we sincerely thank you at this juncture, sir. So your contribution, let it be a beginning of it, and we expect a lot more contributions from buyers from all over. So this would definitely encourage us, and we will be really thankful for your contribution. Thank you so much, sir. அதே போன்று திருப்பூர் பகுதியை பொறுத்த வரைக்கும்ங்க அண்ணன் வந்து பல்வேறு கோரிக்கைகளை எங்களிடத்தில் வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லணும்னா திருப்பூர் மாநகராட்சியில் மேயராக பொறுப்பேற்று பொறுப்பை வழங்கிய மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு உண்மையிலுமே ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். மாநகரத்துடைய மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மேயராக பொறுப்பேற்று மாமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்ற போது இன்றைக்கு திருப்பூர் மக்களுடைய உணர்வு என்பது ஒவ்வொரு மக்களும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களுடைய மேயர் உங்களுடைய மேயர் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு சாரசாரையாக அவர்களுடைய வாழ்த்துக்கள், அவர்களுடைய பாராட்டுக்கள் நிச்சயம் எங்களிடத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலே நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. முதல் கூட்டத்தொடரிலே உறுதியாக நாங்கள் அறிவித்தோம், திருப்பூர் மாநகராட்சியுடைய நிர்வாகம் என்பது ஒரு ஊழலற்ற நிர்வாகமாக, ஒரு வெளிப்படைத்தன்மையுள்ள நிர்வாகமாக, அனைவரும் போற்றக்கூடிய வகையில் பணிகளை முன்னெடுத்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற வகையில் எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நிச்சயமாக இருக்கும். பாராட்டு விழாக்களை பொறுத்த வரைக்கும் நான் 2 நாட்களிலேயே சொன்னேன், பாராட்டு விழாக்களை தற்போது தவிர்த்து விடுவோம். ஒவ்வொரு நிகழ்வுமே நம்முடைய திருப்பூருடைய வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டலுடைய விழாக்களாக இருக்கட்டும். அந்த பாராட்டு விழாக்களை 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கென்று ஒரு மாதங்களை ஒதுக்கி இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடு அந்த காலகட்டங்களில் பாராட்டு நிகழ்வுகளை கலந்து கொள்கின்றோம் என்கின்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றோம். அதே போல பல்வேறு கோரிக்கைகள் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். இன்னும் குறிப்பாக திருப்பூர் மாநகரத்துடைய நிர்வாகம் சந்தித்து வருகின்ற பிரச்சனை நிதிச்சுமைங்க. எங்களுக்கு எந்த இடத்திலும் இன்றைக்கு தொழில் முனைவோர் சந்தித்து வருகின்ற சவால்களை நன்கு உணர்ந்திருக்கின்றோம். ஒரு மண்ணின் மைந்தனாக நானும் ஒரு தொழில் முனைவோராக இன்றைக்கு தொழில்துறையினரும் இன்றைக்கு திருப்பூர் மக்களும் சந்தித்து வருகின்ற சவால்கள், சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நன்கு உணர்ந்தவனாக சொல்லுகின்றேன். நிச்சயமாக ஒரு வரிச்சுமையை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இந்த நிமிடம் வரை எந்த கடுகளவும் கிடையாது. ஆனால் மற்ற வழிவகைகளில் எப்படி வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையிலும் எந்த வகையிலெல்லாம் செலவுகளை கட்டுப்படுத்தி திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் அதை செயல்படுத்துவோம் என்கின்ற வழிவகைகளை ஆராய்ந்து வருகின்றோம். இன்னும் வருகின்ற காலகட்டங்களில் நிச்சயமாக அதை ஆராய்ந்து வருவாய் இனங்களை திருப்பூர் மாநகராட்சிக்கு பெருக்கி திட்டங்களை செயல்படுத்த இருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு நமக்கு சப்போர்ட்டுங்க மாநகராட்சியில் பல்வேறு திட்டங்கள் மரியாதைக்குரிய ஆணையாளர் அவர்கள் குறிப்பிட்ட போது தமிழகத்திலேயே 2வது இடத்தில் நமக்கு நாமே திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்கின்ற செய்தியை குறிப்பிட்டார். அதுதான் நிதர்சன உண்மை. திருப்பூர் வளர்ச்சியில் இன்றைக்கு திருப்பூர் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக அரசினால் மட்டும் முடியாது. இன்றைக்கு தொழில் முனைவோர் மற்றும் உங்களுடைய பங்களிப்பினால் மட்டுமே இன்றைக்கு திருப்பூர் இந்த நிலையை எட்டி இருக்கின்றது. இன்னும் வருங்காலத்தில் உங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள், உங்களை போன்ற அமைப்புகளோடு கரம் கோர்த்து திருப்பூருடைய வளர்ச்சியில் முனைப்போடு செயலாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழிகாட்டுங்கள், சேர்ந்து நம்முடைய பயணத்தை தொடங்குவோம்.
வருகின்ற காலகட்டங்களில் நல்ல வகையிலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி திருப்பூரை ஒரு முன்னேற்ற பாதையிலும் வளர்ச்சி பாதையிலும் கொண்டு செல்வோம் என்ற உத்தரவாதத்தினை வழங்குகின்றேன். உங்களுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் கூறிய ஒரு கருத்தை கூறி விடைபெறலாம் என்று எண்ணுகின்றேன். அப்துல் கலாம் அவர்கள் பல்வேறு மாணவ செல்வங்களை சந்தித்து அவர்களுடைய உரையில் இடம்பெறுகின்ற ஒரு வார்த்தை, கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு. அப்துல் கலாம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி எங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கின்றது. அந்த கனவுகள் பெரிதாகும் போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில உத்தரவாதத்தோடு சொல்கின்றோம். திருப்பூர் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, திருப்பூரை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல உங்களை போன்ற அமைப்புகளோடு நிச்சயமாக கரம் கோர்த்து மாமன்ற உறுப்பினர்களின் துணையோடு ஒரு புதிய திருப்பூரை உறுதியோடு படைப்போம். வாருங்கள், முன்னெடுத்து செல்லுவோம். அதே போன்று இன்றைக்கு ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தினுடைய கோரிக்கையை எங்களிடத்தில் வழங்கி இருக்கின்றீர்கள். அதற்கும் நிச்சயமாக தனி கவனம் செலுத்தி அமைச்சர் பெருமக்களை சந்தித்து அந்த திட்டம் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் எப்படி அதற்கான வழிமுறைகளை ஆராய்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இந்த பொறுப்புகளை வழங்கிய போது ஒரு உத்தரவாதத்தை அளித்தார். திருப்பூரை பொறுத்த வரைக்கும், இன்னும் குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சருடைய தனி கவனத்தில் இந்த மேற்கு மண்டலம் இருக்கிறது. எந்த ஒரு திட்டங்கள் என்றாலும் அதை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆணையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லணும்னா ஒரு வீக்லி ப்ரோக்ரஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு வாரம் ஒரு முறை திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றவர்களுக்கு எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவுரை என்பது மக்களுடைய தேவைகளை உணர்ந்து, அண்ணன் ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் திருப்பூர் பல்வேறு வளர்ச்சிகளை, இன்னும் சொல்லணும்னா அண்ணன் திருப்பூர் மாநகராட்சி மாவட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். திருப்பூரிலே முதலாக அறிவிக்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே செயல்படுத்தப்பட்டது. திருப்பூர் அரசு மருத்துவமனை இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தான் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. தலைவருடைய ஆட்சியிலே இந்த நல்லாறு திட்டமும் நனவாகட்டும். அதற்காக உங்களோடு உறுதுணையாக நிச்சயமாக இருப்போம். உங்களுடைய வழிகாட்டுதலோடு புதிய திருப்பூரை உருவாக்குவோம் என்று நம்பிக்கையளித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.